இன்னொரு பகுதி இருக்குது, 2-3 நிமிஷத்துல முடிக்கிறேன். அது அல்லாஹ்வோட தொடர்புள்ள கடன். சொல்லாம இருக்கிறானா அல்லாஹ்க்கு வைக்கிற கடன். சொல்லுறது அவனுக்கு கடமை. சொல்லாமைய வாழ்க்கை கழியுது. படம் பார்க்க டைமை கொடுக்கிறான், பாட்டு கேட்க டைமை கொடுக்கிறான், சுத்துறதுக்கு டைமை கொடுக்கிறான், வியாபாரத்துக்கு டைமை கொடுக்கிறான், துன்யாண்டு. ஆனா 5 நேரம் சொல்லுக இது இவனுக்கு கடமை. சொல்லாமைய இருக்கிறான்டா, இது அல்லாஹ்க்கு வச்ச கடன். நோப பிடிக்காட்டி அல்லாஹ்க்கு வச்ச கடன். சிலவங்க நேர்ச்சி வச்சிரு, ஏன்னா நோய் லேசாகினா நான் இதை செய்வேன். உங்களோட நோய் உண்மையா லேசாகிருச்சு, நேர்ச்ச நீங்க அல்லாஹ்க்கு வச்ச கடன். அதை நிறைவேற்றி ஆகும். இல்ல தொடங்கி கொடுப்போம், அது வாஜிப். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி தான் சில பள்ளிகளுக்கு கடைகள் இருக்கு. அந்த கடைகள் விஷயத்துல கடனை வச்சிருப்பான், சல்லிய கொடுக்கிறோம்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயம் எல்லாத்தையும் நாங்க கொஞ்சம் யோசிப்போம். ஜும்மாக்கு எத்தனையோ பெறுவார், கடைசி கட்டத்தில் வருவார். இங்க இமாம் 1 ரக்காத் முடிஞ்சு 2ஆம் ரக்காத் இருக்கிறத வந்து சேர்ற எத்தனையோ பேர் வீட்டுல பேரண்ட்ஸ் கொஞ்சம் யோசிக்கணும். நான் நேரத்தோட பள்ளிக்கு போனா தான் எந்த பிள்ளைகளுக்கு என்னோட வரும். இது வாப்பால 1 மணிக்கு பிறகு வார ஜும்மா முடியாது, கடைசிக்கு போயிட்டு சேர்ந்து போவோம். இப்படியே வாப்பா வளர்ச்சினார் பிள்ளைய. எத்தனையோ வாலிபர்கள் ரோட்ல ஜும்மா நடக்கிறத வெளியே ஹதீஸ்ல வந்திருக்குது, இதா சைதல் இமாம் அல் மிம்பர், மிம்பருக்கு இமாம் ஏறிட்டாருண்டா வெளியே மலக்குமார்கள் நன்மை எழுதி கொண்டிருந்த அந்த பட்டோலையை மூடிட்டு உள்ளுக்கு வந்து உட்கார்ந்துருவாங்க. உங்களுக்கு நன்மை இல்லை, அந்த நன்மை இல்ல போகும். கதவு திறந்துதான் இருக்குது, ஆனா அந்த மலக்குமார்கள் எழுதின நன்மை இல்லை. கிட்ட உட்கார்ந்து அந்த பயான கேட்கணும். ஹதீஸ்ல வந்திருக்குது நிறைய நன்மைகள். ஜும்மாவுடைய நாள் பாருங்க, வளமையாக எத்தனையோ பேர்கள் சிலவங்க ஜும்மா தொழுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் 20 வருஷம் ஜும்மா தொழுதிருந்தா அல்லாஹ்க்கு ஜும்மா இல்லாட்டி ஜனாஸா கடனோட போகுது. நேரத்தோட வர சொல்றேன். அல்லாஹ்க்கு வைக்கிற கடன் பொல்லாதது. மறுமையில மிச்சம் கஷ்டப்படுவோம், கபர் வாழ்க்கை மிச்சம் கஷ்டமாயிட்டு. ஆகிராவை யோசிப்போம். பல தவறுக்கும் ஹயாத்து துன்யா, இந்த துன்யா உங்களை ஏமாத்தி விடக் கூடாது. இதெல்லாம் டெக்கரேட் பண்ண பட்டிருக்குது. அல்லாஹ்வே எங்களுக்கு மெசேஜ் தாரு. துன்யா படைச்சு அல்லாஹ்வே சொல்றான். ஒரு கம்பெனில ஒரு பாஸ் அவர் எதை ப்ரொடக்ட் பண்றாரோ அந்த பொருளை வெளியே சொல்ற டைம்ல அதுல நல்ல தன்மையை தான் சொல்லுவார். இப்படி எல்லாமே இவ்வளவு காலம் பாவிச்சு அது இருக்கிற குறைய சொல்ல மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் உலகத்தை படைச்சவன், உலகத்திலே குறைய அல்லாஹ் சொல்றான். பல தகுர்ரக்கும் ஹயாத்து துன்யா. அதுலதான் இந்த கடன் ஆசை கூட கூட இங்க கடன் கூடிக்கொண்டே போகுது. கட்ட வழி இல்ல, வீடு போகுது அங்க பேங்க். அல்லாஹ் எங்களுக்கு தந்ததை போதுமாக்கிக் கொள்வோம், நிம்மதியாக வாழுவோம். அது கையை சுமந்தான நஷ்டஹு அமில் அலிமா பாதம். புத்திசாலி யாரு தெரியுமா? ஆகிராவை சம்பாதிப்பார், துன்யா சொல்ல. இங்க எத்தனை பில்டிங் அடிப்பார், காணிய வாங்குவார், கபருக்கு போற டைம் அவர் அமல்ச்சார் எல்லாம் நீங்க விட்டுட்டு போக வேண்டி வரும். இவர் இந்த ஒப்பின மற்ற பிள்ளைகளுக்கு மாறும், பெயர் மாறும், பாவித்த போல் பெயர் மாறும், வாகனம் பெயர் மாறும். ஆனா கபருக்கு போறது அவர் அமல் மட்டும்தான். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில கடனை இல்லாமலாக்கி நிம்மதியாக வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் புரிவானாக.